இன்றைக்கி நம்ம சமையலை பற்றி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நல்ல சளி, இருமல், காய்ச்சல் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செரிமான கோளாறு உள்ளவங்க கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இந்த டீ தயார் பண்ணுறதுக்காக ஒரு 10 ஓமவல்லி இலை எடுத்துக்கோங்க. இதை வந்து கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இதையுமே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓமவல்லி செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் குச்சியாக உடச்சிட்டு மண்ணில் ஊண்டி வச்சிங்கனாலே ஈஸியாக வளரக்கூடிய ஒன்று தான். இந்த செடியை நீங்கள் வீட்டிலே வளர்க்கும் போது எப்போ சளி, இருமல் ஏற்படுதோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இப்படி டீ வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு விரல் நீள இஞ்சி எடுத்து தோல் நீக்கிக்கோங்க. இது கூட 3 வெள்ளைப்பூடு அதையுமே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி உலக்கையில் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் ஒன்றும் பாதியமாக இடித்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த டீ தயார் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சல், தலைவலிக்கெல்லாம் ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும். இப்போ இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கருப்பு எள்ளு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எள்ளு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதை விட இந்த கருஞ்சீரகம் நல்ல பொடிசாகவே இருக்கும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க கற்பூரவல்லி இலை, வெத்தலை இதெல்லாம் ரெண்டும் பாதியமாக இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கற்பூரவல்லி இலை கிடைக்கலனா இந்த மாதிரி ஓமம் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இந்த ஓமத்திலேருந்து நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவுமே அதே வாசனையோடு உங்களுக்கு அதே டேஸ்ட்டோடு இருக்கும். நான் வந்து ஓம இலை சேர்த்ததுனால இந்த ஓமம் சேர்க்கலை. எனக்கு அந்த இலையே நல்ல வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது கூடவே 10 கருப்பு மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பாதி மூடியாக போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ 4 கிளாஸ் தண்ணி வந்து 2 கிளாஸ் தண்ணியாக நல்லா வற்றி வரணும். அது வரைக்குமே இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 கிளாஸ் தண்ணியாக நல்லா வற்றி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீயை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கற்பூரவல்லி, வெத்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போதே உங்களுக்கு வீடு முழுக்க நல்லா வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அளவை வந்து குறைச்சி கொடுங்க. பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய இருமல், சளிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான அருமையான டீயாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.